அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இயர் அல்ஜிப்ரால செகண்ட் யூனிட் பார்க்குறோம். ஏற்கனவே ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனுக்கான வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்கு பாருங்க. ஸோ அந்த செகண்ட் யூனிட்ல அடுத்த செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த ரூட் ஆஃப் எ கிவன் ஈக்குவேஷன் பை எ கிவன் குவான்டிட்டி. ஸோ இதுக்கு முதல்ல ஒரு புக் ஒர்க் மாதிரி ஜஸ்ட் டிரைவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்ளம் போகலாம். இந்த டாப்பிக்கில் இருக்க ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப ஈஸி. வெறும் சிந்தடிக் டிவிஷன் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் என்னன்னு சொல்லிடுறேன். சப்போஸ் இப்போ வந்து ஒரு ஈக்குவேஷன் ஒரு nth டிகிரி ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதனோட ரூட்ஸ் வந்து α1 α2 எக்ஸெட்ரா α n. அப்போ nth டிகிரி ஈக்குவேஷன் n ரூட்ஸ் இருக்கும். அந்த ஈக்குவேஷன் f of x = 0. ஓகேவா? இப்போ நம்மளோட எய்ம் என்னன்னா, ஒரு புது ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணணும். அதோட ரூட்ஸ் வந்து டிக்ரீஸ்டு பை ஹெச். அதாவது இந்த ஒரிஜினல் ரூட்ஸ் இருக்கு இல்லையா, இதுல இருந்து ஒரு ஹெச் டிக்ரீஸ் பண்ணா ஒரு புது ரூட்ஸ் கிடைக்கும் இல்லையா, அது ரூட்ஸா இருக்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன அர்த்தம், we have to form a equation whose roots are α1 minus h, α2 minus h, etc. αn minus h. ஓகே, இந்த f of x வந்து nth டிகிரி ஈக்குவேஷன் இல்லையா, ஸோ அப்போ அந்த f of x க்கு பதில் nth டிகிரி பாலினாமியல் எழுதிக்கிறோம் ஈக்குவல் டு 0. வழக்கமாக நம்ம இப்படி தான் அந்த nth டிகிரி ஈக்குவேஷன் எழுதுவோம் இல்லையா, a0 x power n plus a1 x power n minus 1 plus etc. an, ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு புது ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணும்போது y ஈக்குவல் டு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா இங்கே α1 minus h எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, α1 minus h இல்லை α2 minus h எடுத்துக்கலாம். let y equal to α1 minus h னா இந்த α1ன்றது என்னது, is a root of the equation 1. ஸோ அப்போ அந்த α1க்கு பதிலாக நம்ம x ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். அப்போ y equal to x minus h. அப்போ இதுல இருந்து நம்ம x என்ன கிடைக்கணும், y plus hன்னு கிடைக்கிறது. இப்போ இந்த y equal to x minus இந்த x equal to y plus h நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஈக்குவேஷன் 1ல ரீப்ளேஸ் பண்ண போறோம். அப்போ ஒரு புது ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போறோம். அதனோட வேரியபிள் வந்து y இருக்கிற மாதிரி நம்ம பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, ஸோ அப்போ இது நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸுக்கு பதிலாக y plus h இதில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். நமக்கு அந்த ஈக்குவேஷன் இப்படி கிடைக்கும். அப்போ a0 y plus h the whole power n plus a1 y plus h the whole power n minus 1 plus etc. கிடைக்கும். இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். பைனாமியல் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் யூஸ் பண்ணி இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். y plus h the whole power n. அப்போ y power n plus அடுத்த டேர்ம் y power n minus 1 டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து கான்ஸ்டன்ட் வரும். இங்கே y power n minus 1லேருந்து டேர்ம்ஸ் ஆகிட்டே வந்து கான்ஸ்டன்ட்ல வரும். ஸோ இந்த மாதிரி வரும். இதில் எல்லா கோஎஃபிஷியன்ட் கலெக்ட் பண்ணி y power n டேர்மில் ஒன்றா குரூப் பண்ணுறோம். அப்போ y power n minus 1 y power n minus 2 நம்ம குரூப் பண்ணிட்டே வந்தால் நமக்கு ஒரு கிடைக்கிற ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். அப்போ இந்த a0 a1 கேபிட்டல் a0 a1 a2 எக்ஸெட்ரா தான் நமக்கு என்னது, இது எப்படி இருக்குன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த கோஎஃபிஷியன்ட்டோட ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். சப்போஸ் இங்கே ஒரு y power n minus 1 இருக்குது, இங்கே வந்து ஒரு y power n minus 1 இருக்குன்னா இங்கே கோஎஃபிஷியன்ட் a0 இருக்கும், இங்கே a1 இருக்கும். அப்போ a0 plus a1 தான் நமக்கு என்னவா இருக்கும், இந்த கேபிட்டல் a1 இருக்கும். அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்மால் a0 a1 எக்ஸெட்ரா an சொல்லியிருக்கோம். சின்ஸ் நமக்கு இந்த இடத்துல yன்றது என்னது x minus h இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷன் 2க்கு பதிலாக 2ல yக்கு பதிலாக x minus h நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும், a0 x minus h the whole power n plus a1 x minus h the whole power n minus 1 எக்ஸெட்ரான்னு கிடைக்கும். இப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் பாருங்க, இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷன் 3யும் இந்த ஈக்குவேஷன் 1ம் சேம் தான். இதுதான் ஈக்குவேஷன் 1. இது ரெண்டும் நமக்கு சேமாக தான் இருக்கும். ஏன்னா எக்ஸில் தானே இருக்குது. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், திருப்பி இதே ஈக்குவேஷன் கிடச்சிடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் 1ஐயும் இதோ இருக்கு பாருங்க, இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் இந்த yல ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணோம், இந்த y திருப்பி நம்ம xக்கு கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதுதான் அந்த பழைய ஈக்குவேஷன். இந்த 1யும் 3யும் கம்பேர் பண்ணி நம்ம இந்த a0 a1 கோஎஃபிஷியன்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இதை கம்பேர் பண்ணிங்கன்னா இதை திருப்பி எக்ஸ்பெண்ட் பண்ணால் x power n டேர்ம் வருமா, x power n அப்புறம் x power n minus 1 எக்ஸெட்ரா வரும். இதில் மட்டும் தான் x power n டேர்ம் இருக்குது. ஸோ அப்போ இதில் x power n கோஎஃபிஷியன்ட் என்னன்னா a0ன்னு வரும். ஸோ அதே போல் இதில் x power n கோஎஃபிஷியன்ட்னா a0 வரும். இங்கே ஸ்மால் a0, இங்கே கேபிட்டல் a0. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், கேபிட்டல் a0 ஸ்மால் a0 1 சேம் தான் வருது, ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த LHS இருக்குதுங்களா தேர்ட் ஈக்குவேஷனில், இந்த ஈக்குவேஷனை x minus h-ஆல நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஏற்கனவே நீங்கள் பாலினாமியல் டிவிஷன் நம்ம படிச்சிருக்கீங்க, சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம் பாலினாமியல் டிவிஷன். ஸோ இதை டிவைட் பண்ணால் எவ்ரி டேர்ம் இஸ் டிவிசிபிள் பை இந்த டேர்ம் இல்லையா. ஸோ அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்துகிட்டு இந்த x minus h-ன்ற ஃபேக்டரால் நம்ம டிவைட் பண்ணுறோம். இப்போ எங்கிருந்து நமக்கு x minus h கிடச்சிச்சு, ஏன்னா நம்ம டிக்ரீஸ் த ரூட்ஸ் பை h அப்படின்னு சொல்லும்போது x minus h, அதுதான் நம்ம y equal to x minus h எடுத்திருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, நம்ம ஒரு புது ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறோம். அங்கே x is replaced by x minus h. ஸோ x is replaced by அது x by x minus hன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம், x minus h-ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ இதை நம்ம டிவைட் பண்ணுறோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், a0 இதில் ஒரு பவர் ரெடியூஸ் ஆகுமா, அதே போல் இதில் ஒரு பவர் ரெடியூஸ் ஆகிட்டே வந்துட்டு இதில் ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகிட்டு a n minus 1 மட்டும் வரும். இந்த a டிவைட் பண்ண முடியாது. அப்போ இதுதான் இந்த லாங் டிவிஷனில் ரிமைண்டராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ வழக்கமாக லாங் டிவிஷன் மெத்தட் நம்ம போடும்போது இப்படி போடுவோம் இல்லையா.
இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஆக்சுவலாக நம்ம லாங் டிவிஷனில் நீங்கள் என்ன போடுவீங்க? சப்போஸ் இங்கே எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் கியூ ப்ளஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எக்ஸ் மைனஸ் 1ஆல் டிவைட் பண்ண என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் டேர்மால் டிவைட் பண்ணுவீங்க. எக்ஸ் பவர் 4 பை எக்ஸ்னா எக்ஸ் கியூப் வரும். அது இந்த கோஷன்ட்டில் போட்டு இது ஒன்று ஒன்றா மல்டிபிள் பண்ணி எழுதுவீங்க. ஞாபகம் இருக்கா? ஸோ எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் கியூப் வரும். இதை நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். ஆப்போசிட் சைனாக மாற்றி சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ இங்கே 2x கியூப் வரும். அடுத்த ஒரு டேர்மை நீங்கள் எழுதுவீங்க. அகைன் இந்த ஃபஸ்ட் டேர்மில் டிவைட் பண்ணும்போது 2x கியூப் பை எக்ஸ்னா நமக்கு என்ன வரும்? 2x ஸ்கொயர் வரும். இங்கே 2x ஸ்கொயர் போடுவீங்க. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டே போவீங்க. லாஸ்ட்டாக இருக்கிற டேர்ம் இங்கே டிவைட் பண்ண முடியாத மாதிரி வந்திருக்கும். ஸோ அப்போ இதுதான் உங்களுக்கு ரிமைண்டராக இருக்கும். இது கோஷன்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதே போல் இங்கே இருக்கிற எல்ஹெச்எஸ்ஸை நம்ம எக்ஸ் மைனஸ் ஹெச்ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இல்லை ஒவ்வொன்றத்தோட பவர் ஒன்று ரெடியூஸ் ஆகிட்டு இங்கே மேலே வரும் உங்களுக்கு. இந்த ஏஎனை டிவைட் பண்ண முடியாது. அப்போ இந்த ஏஎன் தான் நமக்கு என்னவா இருக்கும்? மீதியாக இருக்கும். மீதி இருக்கிற டேர்மில் ஒரு பவர் ரெடியூஸ் ஆகிட்டு வரதா கோஷன்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே ரிமைண்டர் கிடச்சிருக்கு பாருங்கள் ஏஎன். அப்போ இந்த ஏஎன் என்னது? இந்த புதுசாக நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஈக்குவேஷனில் இருக்கிற அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் ஏஎன். ரைட்டா? ஸோ இப்போ பாருங்க அகைன் இப்போ இந்த கோஷன்ட் ஈக்குவல் டு 0 பண்ணிங்கன்னா அகைன் ஒன் மோர் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கும். இதோட டிகிரி n-1. இதை மறுபடியும் நம்ம x மைனஸ் ஹெச்ஆர் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இதில் ஒரு பவராக ரெடியூஸ் ஆகிட்டே வரும். கடைசியில் இருக்கிற இந்த n-1 வந்து ரிமைண்டராக இருக்கும். இதில் பவர் ஒன்று ரெடியூஸ் ஆகிட்டு வர்றது கோஷன்ட்டாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்? n-1 கிடைச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் நம்ம ஒரு அந்த x மைனஸ் ஹெச்ன்ற ஃபேக்டரால் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒவ்வொரு கோஎஃபிஷியண்ட்டாக கிடைக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இதோட ரூட்ஸ் வந்து டிக்ரீஸ்டு பை ஹெச் வந்து பாசிட்டிவ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் லாங் டிவிஷன் போகிறதுக்கு பதிலாக அதே நம்ம சிந்தடிக் டிவிஷனில் போட போகிறோம். ஸோ டு ஃபார்ம் அன் ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் டிக்ரீஸ்டுக்கு வேற ஒரு வார்த்தை என்னன்னா டிமினிஷ்டு பை ஹெச். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா சக்சஸிவ் சிந்தடிக் டிவிஷன் பை ஹெச் நம்ம பண்ண போகிறோம். புக் ஒர்க்கு தான் கொஞ்சம் உங்களுக்கு எப்படி புரியாத மாதிரி இருக்கலாம் ஒருவேளை. பட் உங்களுக்கு ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ப்ராப்ளம் போயிடலாம். ஸோ அந்த புக் ஒர்க்லேருந்து ஒரு நோட்டை நான் கொடுத்துருக்கேன். த சக்சஸிவ் கோஎஃபிஷியன்ட்ஸ் கேன் பி டிட்டர்மைன்ட் பை த மெத்தட் ஆஃப் சிந்தடிக் டிவிஷன். அந்த புது ஈக்குவேஷனோட ஒரு ஃப்ரேம் போடுறோம் இல்லையா? அந்த A0, A1, AN கேபிட்டல் அதனோட கோஎஃபிஷியன்ட் வந்து சிந்தடிக் டிவிஷன் மூலமாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டு ஃபார்ம் அன் ஈக்குவேஷன் whose roots are decreased by h னா synthetic division by h பண்ண போறோம். successive synthetic division பண்ண போறோம். increased by h னா synthetic division by minus h பண்ண போறோம். இப்போ definitionன்ற வார்த்தைக்கு பதிலா decreased, subtract, less by அப்படின்ற வேர்ட் இருக்கலாம். increased பதிலா exceed by, add by அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இதெல்லாம். Diminish the roots of x power 4 minus 5x cube plus 7x square minus 4x plus 5 equal to 0 by 2. 2ஆல் டிமினிஷ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ஆக்சுவலாக நம்ம என்ன அர்த்தம் இந்த இடத்துல நமக்கு எக்ஸ் வந்து இஸ் ரீப்ளேஸ்டு பை எக்ஸ் மைனஸ் ஹெச்னா எக்ஸ் மைனஸ் 2ன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 2ஆல் இந்த 2ன்ற அந்த ஃபேக்டரால் நம்ம சிந்தடிக் டிவிஷன் பண்ண போகிறோன்னு அர்த்தம். அதான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். LHS இதோட LHS வந்து டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னா நம்ம சிந்தடிக் டிவிஷன் எதால் பண்ண போகிறோம்? +2ஆல் பண்ண போகிறோம். ஸோ சிந்தடிக் டிவிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிவன் ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாலினாமியல், ரைட் ஹேண்ட் சைடில் 0 தான் இருக்கணும். இது எல்லா டேர்மும் உங்களுக்கு டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏதாவது மிஸ் ஆகுதுன்னா 0 சேர்த்துக்கணும். அப்போ x பவர் 4, x கியூப், x ஸ்கொயர், x கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் எழுத போகிறோம். ஸோ 1, -5, 7, -4, 5. இப்போ இதை விட்டுருங்க. இதை நான் தனியாக போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. இப்போ சிந்தடிக் டிவிஷன் பண்ண போகிறதுல எல்லா டேர்மும் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம சிந்தடிக் டிவிஷன் அந்த டானா வகுத்தல் பண்ணுறதுக்கு எல்லா டேர்மும் இருக்குது. கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்து எழுத போகிறோம். ஸோ 1, -5, 7, -4, 5. ஸோ எதால் டிமினிஷ் பண்ண போகிறோம்? 2ஆல் பண்ண போகிறோம். டிமினிஷ் பை 2னா ரீப்ளேஸ்டு பை எக்ஸ் மைனஸ் 2 அதாவது சப்ராக்ட் பண்ணுறோம். ஆனால் ஈக்குவல் டு 0 பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 2 தான் வரும். அப்போ டிமினிஷ்னா இங்கே என்ன சைன் இருக்கோ அந்த சைனாலே நம்ம சிந்தடிக் டிவிஷன் பண்ணிடலான்னு அர்த்தம். ஸோ டிமினிஷ் பை 2 பண்ணுறோம். ஸோ எப்பவுமே இந்த இடத்துல 0 போடுங்க. இந்த ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே வரும். இதை மல்டிபிள் பண்ணி நெக்ஸ்ட் டேர்மில் எழுதுவீங்க. ஸோ 2 1s are 2. ரெண்டு டிஃப்ரெண்ட் சைன் இருக்குது. பெருசுலேருந்து சின்னது கழிச்சுட்டு பெருசோட சைன் போடணும். ஸோ -3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அந்த ப்ளஸ் மைனஸில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 2 3s are 6, 7 - 6னா +1 வரும். ஸோ 2 × 1 2 மல்டிபிள் பண்ணி நெக்ஸ்ட் டேர்மில் எழுதுகிறோம். டிஃப்ரெண்ட் சைனை சப்ராக்ட் பண்ணி பெருசோட சைன். ஸோ -2. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 2s are 4 -4னா +1. இதுதான் அந்த ஃபஸ்ட்டு ரிமைண்டர். ஃபஸ்ட்டு ரிமைண்டர்னா அந்த இது நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற ஈக்குவேஷனும் பவர் 4ல் தான் கிடைக்கும். அப்போ லாஸ்ட் டேர்ம் இந்த கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற ஈக்குவேஷனில் அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து ஒன்றுன்னு அர்த்தம். சக்சஸிவ் சிந்தடிக் டிவிஷன்னா சக்சஸிவ் லாங் டிவிஷன் அந்த அகைன் மறுபடியும் 2ஆல் சிந்தடிக் டிவிஷன் பண்ணுறோம். மீதி இருக்கிற கோஷன்ட் இதுதான் அந்த கோஷன்ட்டோட கோஎஃபிஷியன்ட்ஸ்.
ஸோ அகைன் இங்கே 0, இங்கே 1, 2 1s are 2, டிஃப்ரெண்ட் சைன், பெருசுலது சின்னது கழிச்சு பெருசோட சைன், ஸோ -1, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2, டிஃப்ரெண்ட் சைன் கழிச்சுட்டா -1, 2 இன்ட்டு -1, -2, ரெண்டும் சேம் சைன், ஆட் பண்ணி அதே சைன் போடணும். இது அடுத்த ரிமைண்டர். அப்போ ரிமைனிங் இருக்கிற கோஷன்ட் அகைன் நம்ம என்ன பண்ணுறோம், சக்ஸஸிவ் சிந்தட்டிக் டிவிஷன், மீதி இருக்கிறது மறுபடியும் 2ஆல் சிந்தட்டிக் டிவிஷன் பண்ணுறோம். ஸோ அப்போ 1, 2 1s are 2, டிஃப்ரெண்ட் சைன், பெருசுலேருந்து சின்னது கழிச்சுட்டு பெருசோட சைன், ஸோ +1, 2 1s are 2, டிஃப்ரெண்ட் சைன், அகைன் +1. இது மீதி இருக்கிற இது மீதி ரிமைண்டர். ரிமைனிங் அகைன் என்ன பண்ணோம், 1 more டைம் லாங் டிவிஷன், அதாவது சிந்தட்டிக் டிவிஷன் பை 2 பண்ணுறோம். ஸோ இங்கே 1, 1 2s are 2, சேம் சைன்னா 3. இப்போ நம்ம ஏற்கனவே இந்த புக் ஒர்க்கில் பார்த்த ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? அதாவது அந்த கிவன் ஈக்குவேஷனில் இருக்கிற அந்த எக்ஸ் பவர் என்னோட கோஎஃபிஷியன்ட் a0 நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வரும்போது எக்ஸுக்கு பதிலாக x மைனஸ் ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணும்போது கிடைக்கிற அந்த கோஎஃபிஷியன்ட் nth டிகிரியோட கோஎஃபிஷியன்ட் வந்து a0, இது ரெண்டும் சேம்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, இதுதான் அந்த ஃபர்ஸ்டோட கோஎஃபிஷியன்ட்ஸ். இதுதான் அந்த எக்ஸ் பவர் புதுசாக ஃபார்ம் பண்ணுற ஈக்குவேஷனில் பவர் 4ஓட கோஎஃபிஷியன்ட், இது கியூப், இது ஸ்கொயர், இது எக்ஸ், இது கான்ஸ்டன்ட் டேர்மோட கோஎஃபிஷியன்ட். ஓகே, நம்ம இங்கே போட்டு காமிச்சது தான் இங்கே எழுதியிருக்கோம். ரைட். ஸோ the coefficient of transformed equations are இங்கிருந்து ஆரம்பிக்கணும், 1 3 1 -4 1. அப்போ இது 1 எதனோட கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா, கிவன் ஈக்குவேஷன் பவர் 4ல் இருக்குல்ல, இதுவும் பவர் 4ல் இருக்கும். ஸோ therefore the transformed equation is, நம்ம என்ன எழுதுறோம், இங்கே 1 இருக்கிறதுனால 1 into x power 4, இங்கே +3, ஸோ +3 into x cube, அடுத்தது +1, ஸோ +1 into x square x square, அடுத்து x -4x + 1 = 0. ஸோ இதுதான் டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஈக்குவேஷன். இதனோட ரூட்ஸ் என்னவா இருக்கும், இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷனோட ரூட்ஸ்லேருந்து 2 கழிச்சா இந்த என்ன ரூட்ஸ் வருதோ அந்த ரூட்ஸ் அதனோட ரூட்ஸ் இந்த ஈக்குவேஷனாக இருக்கும். இந்த ஈக்குவேஷனுக்கு அதனோட ரூட்ஸாக இருக்குன்னு அர்த்தம். ரைட். அடுத்த ஒரு கொஷின் பார்க்கலாம். இது வந்து அடுத்து ஏப்ரல் 19 வந்து ஒரு பார்ட் பி கொஷினாக கேட்டிருக்காங்க. இன்க்ரீஸ்டு பை 7 த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கிவன் ஈக்குவேஷனோட ரூட்ஸை 7 இன்க்ரீஸ் பண்ணிட்டு புது ஈக்குவேஷன் என்ன வருதோ அந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷனை கண்டுபிடிங்கன்னு அர்த்தம். ஷார்ட்டாக இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ஸோ கிவன் ஈக்குவேஷன் பாருங்கள், பவர் 4ல் இருக்கிற ஒரு ஈக்குவேஷன், எல்லா டேர்மும் இருக்கான்னு பார்த்துக்கணும். 4 3 ஸ்கொயர் எக்ஸ் கான்ஸ்டன்ட் எல்லாமே இருக்குது. அப்போ இன்க்ரீஸ் த ரூட்ஸ் ஆஃப் பை equation 1 by 7 அப்படின்னா decrease by -7, அதாவது diminish by -7 அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ இங்கே டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 7, அதுதான் -7. இது உங்களுக்கு புரிஞ்சதுக்காக தான், நம்ம இது மட்டும் போதும். ஸோ இன்க்ரீஸ் த ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் 1 by 7 மீன்ஸ் டிக்ரீஸ் பை -7. அப்போ சக்ஸசிவ் சிந்தட்டிக் டிவிஷன் எதை வச்சு பண்ணணும், -7 வச்சு பண்ணணும். இதனோட கோஎஃபிஷியன்ட்ல அந்த டானா வகுத்தில் எழுத போகிறோம். 3 7 -15 1 -2. கொஞ்சம் தள்ளி தள்ளி எழுதிக்கோங்க, ஏன்னா இதில் வந்து ப்ராடக்ட் வந்து பெரிய பெரிய நம்பராக வரும். ஜஸ்ட் இந்த டிவிஷன் நீங்களே போட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 0, இங்கே முதல்ல 3, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் வரும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும். -7 into 3னா ப்ளஸ் இன்ட்டு -21. டிஃப்ரெண்ட் சைன், பெருசுலேருந்து சின்னது கழிச்சிட்டு பெருசோட சைன் போடணும். ஸோ -14. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 14 into 7 வரும்போது +98. ஸோ டிஃப்ரெண்ட் சைன், பெருசுலேருந்து சின்னது கழிச்சிட்டு பெருசோட சைன் வரும்போது +83. அகைன் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட் சைன், பெருசுலேருந்து சின்னது கழித்து பெருசோட சைன் -580. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 580 into 7 வரும்போது 4060 வருது. டிஃப்ரெண்ட் சைன், பெருசுலேருந்து சின்னது கழிச்சிட்டு பெருசோட சைன் 4058. இது மீதி. இப்போ ரிமைனிங் இருக்கிற கோஷன்ட் அகைன் -7ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரோம். லாஸ்ட் இந்த ஒரு டேர்ம் வரைக்கும் பண்ணிகிட்டே வரும். ரைட். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் என்ன வரும், பவர் 4ல் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ 3x power 4 -77x³ ப்ளஸ் 720x square, இது -2876x plus 4058 equal to 0, which is the transformed equation. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இது ஆக்சுவலாக உங்கள் டெக்ஸ்ட் புக் வந்து டிகே மாணிக்கவாசகம் பிள்ளை வால்யூம் 1 அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 48ல் 1 to 5 த சேம் பேட்டர்ன் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் போடுங்க. உங்களுக்கு புக் இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ நான் உங்களுக்கு இப்போ அந்த புக் இருக்கிறது காமிக்கிறேன். ஸோ எக்ஸசைஸ் 48. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் ஜஸ்ட் ரீட் பண்ணிடலாம். டிமினிஷ் பை 3 த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். அப்போ இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸை 3ஆல் டிமினிஷ் பண்ணனா சிந்தட்டிக் டிவிஷன் பை +3 பண்ணுவீங்க. ஸோ கீழே இருந்து அந்த ரிமைண்டர்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பவர் வச்சு எழுத ஆரம்பிக்கணும். அப்போ கிடைக்கிற ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் 5 x power 5 கிடைக்குதுன்னு அர்த்தம். இது வந்து யூனிவர்சிட்டி கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க நவம்பர் 17ல். இந்த கொஸ்டின் பாருங்கள், டிரான்ஸ்ஃபார்ம்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, எதுவும் மிஸ் ஆகாமல் இருக்கா, இருக்குது. இன்டூ அனதர் ஈக்குவேஷன் whose roots are less by 3. லெஸ் பை 3னா டிக்ரீஸ் பை 3, அப்போ டிமினிஷ் பை 3. அப்போ சிந்தட்டிக் டிவிஷன் பை +3 தான் நீங்கள் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே,
இங்கே பாருங்க ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஈச் ஆஃப் whose ரூட்ஸ் எக்ஸீடட் பை 2. எக்ஸீட்னா அதிகமாகிறது. அப்போ இன்க்ரீஸ்ட் பை 2ன்னு அர்த்தம். அப்போ இன்க்ரீஸ்ட் பை 2னா சிந்தடிக் டிவிஷன் வந்து -2ஆல் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் -2ஆல் பண்ணணும். கியூபிக் ஈக்குவேஷன், ஸோ கிடைக்கிற டிரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் கியூபிக் ஈக்குவேஷனாக இருக்கும். இந்த ஈக்குவேஷன் பாருங்க, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் whose ரூட்ஸ் ஆர் த ரூட்ஸ் ஆஃப் திஸ் டிமினிஷ்டு பை 2 கொடுத்துருக்காங்க. எல்லா டேர்மும் இருக்குது. டிமினிஷ்ட் பை 2னா அகெயின் அது சேம் சைன். டிமினிஷ் டிக்ரீஸில் வந்தால் அங்கே +2 இருந்தால் +2ஆல் பண்ணணும். இன்க்ரீஸ்ட் பை இல்லை எக்ஸீட் பை கொடுத்தா மட்டும் அதனோட ஆப்போசிட் சைடில் சிந்தடிக் டிவிஷன் பண்ணணும். அவ்வளோதான் விஷயம். ஸோ ஃபைண்ட் த ஈக்குவேஷன் whose ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈச் இன்க்ரீஸ்ட் பை 2. இன்க்ரீஸ்ட் பை 2னா இதனோட ஆப்போசிட் சைனால் பண்ணணும். இங்கே பாருங்கள் பவர் 5 பவர் 3 பவர் 4ம் 2ம் மிஸ் ஆகுது. ஸோ சிந்தடிக் டிவிஷன் போடும்போது நம்ம 0 சேர்த்துக்கணும். அப்போது சிந்தடிக் டிவிஷனில் ஃபஸ்ட்டு 4 எழுதுவீங்க. எக்ஸ் பவர் 4 டேர்ம் இல்லை 0 போடணும். எக்ஸ் கியூப் டேர்ம் -2, எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் மிஸ் ஆகுது 0, எக்ஸ் டேர்ம் +7, கான்ஸ்டன்ட் -3. அப்படி வச்சு இன்க்ரீஸ்டு பை 2 போடும்போது -2ஆல் சிந்தடிக் டிவிஷன் பண்ணிகிட்டே வரணும். ரைட்? ஸோ இதனோட சொல்யூஷன் மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இந்த 5 ஈக்குவேஷனுக்கும். ஸோ அகெயின் எக்ஸைஸ் 48ல் 1லிருந்து ஈக்குவேஷன் 5 வரைக்கும் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ரைட்? இந்த ஆன்சர் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். மேக்ஸிமம் வரும். ஓகே, அடுத்ததில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.